வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். அருள் மொட்டு என்ற புத்தகத்தில் நல்லோர் நட்பு என்ற தலைப்பிலே இக்கவியை குரு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இக்கவியை நாம் சிந்திப்போம். அறிவறிந்த நிலை என்ற மரத்தில் பூத்த அகண்ட மனப்பான்மை எனும் பூவில் வீசும் நெறியுள்ள செயல்களாம் மனமே அன்பு நிர்குணமாம் அம்மரத்தில் கருணை என்ற சிறிய பெரிய கனிகள் பழுத்து தோன்றும் சேர்ந்தோர்க்கும் சிந்திப்போர்க்கும் கிட்டும் தரியாட நூல் ஓட ஆடை காணும் தனையறிந்தோர் கருத்துணர ஞானம் தோன்றும். வாழ்க வளமுடன். அறிவை அறிந்த அந்த தெளிவில் உள்ள ஒரு மனிதனுக்கு மரத்தில் எவ்வாறு பூத்து குலுங்கும் பூ மனம் வீசுகிறதோ அதுபோல் அவனுடைய மனப்பாங்கு அமையும், அவனுடைய அன்பு மணக்கும் என்பதை கூறி, நிர்குணமாம் அம்மரத்தில் கருணை என்ற, நிர்குணம் என்று சொன்னால் தன்முனைப்பு அற்ற நிலை, பிறருக்கே அனைத்தையும் கொடுத்து தான் நட்டமேற்றாலும் பிறர் நன்மை பெற வேண்டும் என்பதாக நட்டத்தை தான் ஏற்று நன்மையை பிறர்க்களிப்பார் ஈசன் நிலை உணர்ந்தோர் என்னும் அளவிலே நிர்குணமாம் அம்மரத்தின் கருணை என்ற, நிர்குணம் என்று சொன்னால் செல்பிஷ் இல்லாமல் அனைவருக்கும் அனைத்தையும் கொடுத்து உதவ வேண்டும் என்ற அந்த குணத்தில் கருணை, அந்த மரத்தில் எவ்வாறு கருணையாக சிறிய பெரிய கனிகள் தோன்றுகிறதோ அதேபோல் அவர்கள் மனதிலும் அந்த கனி எவ்வாறு அனைவருக்கும் புசிப்பதற்கும் ருசிப்பதற்கும் சென்று சேருகிறதோ அதேபோல் இவர்கள் என்னெல்லாம் பெற்றார்களோ அதை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதாக சிந்திப்பவர்களுக்கும் சேர்ந்தோருக்கும் அவை கிட்ட வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தில் அவர்கள் செயல்படுவார்கள். தரியாட நூல் ஓட ஆடை காணும். தறி எந்த அளவுக்கு ஆடுகிறதோ அந்த அளவுக்கு நூல் அதனுடன் இணைப்பு பெற்று ஆடையாக வருகிறது. அதேபோல் தனையறிந்தோர் கருத்துணர ஞானம் தோன்றும். தனையறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகிறான் மனிதன். தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையினை முடிச்செய்ய அழிப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவனருளாலே என்ற பாடலுக்கு ஒப்ப அந்த சிவன் அருள் அவர்களுக்கு கிட்டுகிறது. அவர்கள் கருத்துணர, அவர்கள் மனம் இறைவனை நோக்கி பயணித்து அங்கே இரண்டர கலந்து நிற்க அந்த இறை ஞானமாக, மெய்ஞானமாக, பிரம்ம ஞானமாக, உள் உணர்வாக அவர்களுக்கு தோன்றும். அவ்வாறு தோன்றும்போது அறிவை அறிந்த தெளிவு என்பதாக மாறும்போது, அந்த ஞானம் மலரும்போது அந்த தொண்டு மனப்பான்மையாக அனைவருக்கும் அனைத்தையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதாக இருப்பவருடன், அந்த நல்லோருடன் நாம் நட்பு பழகுதல் நமக்கு சிறப்பு என்பதை கூறும் இக்கவியை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். கவிதந்த அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷிக்கும் இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.